வெல்கம் டு VeeVee Infotech. இந்த வீடியோவில் சேவிங் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த சேவிங் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேலியா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டுக்கான கான்ஃபிகரேஷனை நம்ம சேவிங் ஆப்ஷனில் சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டாக் சம்மரிக்குள்ளே போகிறோம். ஸ்டாக் சம்மரிக்குள்ளே போனோம்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டாக்கான ஓப்பனிங், க்ளோசிங் அண்ட் இன்வேர்ட், அவுட்வேர்ட் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இங்கே பார்ப்போம். ஸோ பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் வைஸ்னு கொடுத்துருவோம் F5. நெக்ஸ்ட் கீழே இருக்க கான்ஃபிகரேஷன் கொடுத்துருவோம். கான்ஃபிகரேஷன்ல ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கூட்ஸ் இன்வெர்ஸ் எஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கூட்ஸ் அவுட்வர்ஸ் எஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் எப்படி சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டாக் எடுத்துக்கான ஓப்பனிங், இன்வெர்ட், அவுட்வர்ட், க்ளோசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜில் நமக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். நம்ம இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சேவிங் ஆப்ஷனை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வரணும்னா என்ன ஆகும், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி நம்ம வியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம சேவிங் ஆப்ஷனை நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டைம் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாக் ஐட்டம் வைஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் கொடுத்துடலாம். கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு as usual ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்துடலாம். இன்வெர்ட், அவுட்வெர்ட், க்ளோசிங் எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டோம்னா இந்த ரிப்போர்ட் நமக்கு வந்து வியூ ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் எல் சேவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த சேவிங்ல ஒரு நேம் கொடுத்துடலாம். நேம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டாக் சம்மரி மைவியூன்னு வரும். நம்ம என்ன வேற நமக்கு நீடு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நான் நேம் அதே நேம் கொடுத்துறேன். செட் திஸ் as default view for the report. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அடிஷன் கான்ஃபிகரேஷன் இதை எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்துட்டோம்னா சேவ் வியூ ஃபார் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனிஸ் வரும், திஸ் கம்பெனி வரும். இந்த கம்பெனில மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே திஸ் கம்பெனி கொடுக்கலாம். இல்லை எல்லா கம்பெனிலுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் கம்பெனிஸ் கொடுக்கலாம். நான் திஸ் கம்பெனிஸ் கொடுத்துறேன். சேவ் வித் த மாஸ்டர் செலக்டட் டு ஓப்பன் த ரிப்போர்ட் இதை எஸ் கொடுத்துடலாம். சேவ் வித் த செலக்டட் பீரியடு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு பர்டிகுலர் நம்ம பீரியட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 1/4/24 31/3/25 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம்னா செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து எஸ் கொடுத்துட்டோம்னா அந்த இதை வந்து இங்கே வந்து என்ன ஆகும்னா சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டாக் சம்மரிக்கு போனோம்னா நமக்கு அந்த பேஜ் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் வியூவில் போயிட்டு நம்ம இந்த சேவ் பண்ண இந்த ஆப்ஷனை இங்கே ஸ்டாக் சம்மரி வியூவில் நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நம்ம இந்த சேவிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டேலி கிளாஸ், டேலி டவுட் அண்ட் டேலி ரிலேட்டடான எந்த நீடாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.